டிடிஜிஎஸ் இந்த யூடியூப் சேனலுக்கு இப்ப பெரியப்பட்டு வந்திருக்கோம். அண்ணா பேர் சொன்னீங்கன்னா சண்முகம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இங்க பெரியப்பட்டுல இருக்கிற சண்முகம் உங்களுடைய பண்ணையை தான் பாத்துட்டு இருக்கோம். சண்முகம் இவங்க தான். இவங்க மாடு எல்லாமே நம்ம தான் சனூசி போட்டுட்டு இருக்கோம். கண்ணுக்குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். இது நம்ம போட்டு உருவாக்குனது தானே இந்த கண்ணுக்குட்டி? இந்த கண்ணுக்குட்டி நம்ம போட்டு உருவாக்குனது தான். பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். இது மாதிரி எல்லா மாடும் நம்ம தான் போட்டு உருவாக்கிட்டு இருக்கோம். இது வந்து பெரியப்பட்டுல உள்ள சண்முகம் பண்ணை. இவங்க மாடு ஊசி போட போறோம். பெரியப்பட்டில சண்முகம்ங்கிறவங்க மாடு நம்ம தான் ஊசி போட்டுட்டு இருக்கோம். அவங்க ஆரம்பத்துல ஒரு 2 மாடு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊசி போட்டு அதிகமாக மாடை பெருக்கிட்டாங்க. இப்போ மாடு வெளியிலையும் வாங்கிட்டு வந்து நம்மள்ட்ட தான் ஊசி போடுவாங்க. ஊசி போட்டது அனைத்துமே சின்ன டக்குன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா தரமான கண்ணுக்குட்டி அவங்கள்ட்ட உருவாகிட்டு இருக்குது. நீங்களே பார்க்கலாம். அந்த கண்ணுக்குட்டி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஊசி போட்டுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணுக்குட்டி இருந்தால் நம்ம ஊசி போட்டது தான். நல்லா தான் இருக்குது கண்ணுக்குட்டி. அதே மாதிரி பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பண்ணையாக தான் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து சும்மா கம்மியாக தான் இருந்துச்சு மாடு. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. மாட்டு பண்ணைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சண்முகனே நல்லா மாடு வளர்ப்பாங்க. அவங்க ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அவங்களோட வீட்டுக்காரமாகவும் மாட்டுல ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பாங்க, அக்கறையாகவும் இருப்பாங்க. அதனால அவங்க பண்ணை என்ன நல்லா பெருகிட்டு இருக்கு. இப்போ சண்முகானா அவங்க வீட்டுக்காரமாக முழு நேரம் தொழிலாகவே மாட்டு பண்ணை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மாட்டு பண்ணை மாடு மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போகிறது, அங்கே மேய்ஞ்சி கூப்பிட்டு வந்த மெயினை இங்கே வந்து தண்ணி வைக்கிறது, பால் கறக்கிறது, பால் எடுத்து ஸ்டோரில் ஊற்றுறது, வெளியில் வைக்கிறது அப்படின்னுங்கிற மாதிரி முழு நேரமும் மாட்டு பண்ணையில் தான் அவங்க கவனம் செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடு வந்து வளம்படிச்சு கத்தனை மீனை உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க. உடனே ஃபோன் பண்ணி உடனே ஊசியை போட்டு உடனே சனம் பிடிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. இவங்க மாடு எல்லாமே நம்ம ஒரு டைம் தான் ஊசி போட்டுட்டு போவோம். ஒரு டைம் ஊசி போட்டு போனோம்னு டக்குன்னு சனம் தங்கிடும். சனம் தங்கின என்ன பார்த்தீங்கன்னா அடுத்த இயரில் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கண்ணு போட்டிருக்கு சார், பரவாயில்ல அப்படின்னுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி எந்தெந்த கண்ணுக்குட்டி இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சில அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊசி போகிறதுக்கு ஃபோன் பண்ணமே நம்ம உடனே போய் ஊசியை போட்டுருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். கண்டெய்னர் எல்லாமே பக்கத்தில் வச்சு ஊசி போகிறதுனால அடுத்தடுத்து சனம் தங்கிட்டே இருக்குது. அவங்க அனுமதி கேட்டு தான் பண்ணுறோம். உங்கள் அனுமதி கேட்டு தான் பண்ணிக்கிறோம். யூடியூப்பில் போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம். நீங்களும் ஊசி போடும் போது இது மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.